மக்களே, இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கோசரம் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 25 ஏக்கரா சீத்தாப்பழம் பயிரிட்டுருக்குறாங்க. சீத்தாப்பழம் பார்த்தீங்கன்னா, ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 8 அடிக்கு ஒரு பிளான்ட் வச்சிருக்கிறாங்க. இந்த 8 அடிக்கு ஒரு வச்சது பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்லா ஈல்டு வருது. பக்காவா மெயின்டெயின் பண்றாங்க. இந்த சாயில் பார்த்தீங்கன்னா, பிளாக் காட்டன் சாயில். அதாவது பிளாக் சாயில்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்களா? பிளாக் காட்டன் சாயில் நல்லா பிளான் பண்ணிக்கிறாங்க. வாட்டருமே ரொம்ப கம்மியா இருந்தா போதுங்கிறாங்க. அது மாரி அதிக ஏரியா பயிரிடுறவைங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ஒரு ஏரியா அதிகமா இருக்கிறவைங்க, இது மாரி இருக்குன்னா, ஒரு 25 ஏக்கர்ஸ் ட்ரை பண்றீங்கன்னா, இது மாரி பிளான் பண்ணி பாருங்க. இது குஜராத்ல தான் ட்ரை பண்ணிக்கிறாங்க. இது மாரி பிளாக் காட்டன் சாயிலுக்கு நல்லா வந்திருக்குது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பிளாக் காட்டன் சாயில் இருக்கிற ஏரியால வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஏரியால மெயினா பார்த்தீங்கன்னா, கடலையும் அதிக பருத்தி விளைவிக்கிறாங்க. உங்களுக்கு அதே இதுவுமே இந்த இது விளைவிச்சுக்கிறாங்க. உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்களா? ப்ராப்பரான இடைவெளி விட்டு, ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு பிளான்ட்டுக்கு இடை பார்த்தீங்க அப்படின்னா 8 அடியும், ஒரு ரோவுக்கு ஒரு ரோவுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 15 அடி விட்டுருக்குறாங்க. ஓகே. ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, உங்களுக்கு நான் கீழ பிங் பண்றேன். டீட்டெயில்ஸ் என்ன வெரைட்டி அதையும் நான் உங்களுக்கு டீட்டெயில் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ.